வெல்கம் டு நாஞ்சில் பிரேமா சமையல். நான் இன்றைக்கி மரிச்சினிக்கிழங்கு உப்புமா செய்ய போகிறேன். மரிச்சினிக்கிழங்கு உப்புமா இந்த கேரளாலேயும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் நல்ல ஃபேமஸான டிஷ். இதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். நான் ஒரு மரிச்சினிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தேங்காய், கொஞ்சம் உப்பு, தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வத்த மிளகாய், எண்ணெய். மரிச்சினிக்கிழங்கு நம்ம இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு வானலியில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம், எடுத்துடலாம் தனியாட்டு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். வானலி சூடான பிறகு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடுகு, கடுகு வெடிச்சோடனே இந்த வரமிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டு நம்ம வேக வச்சிருக்க மரிச்சினிக்கிழங்கு போட்டுடலாம். தேங்காய் போட்டுடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு மிளகுச்சாறு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது இந்த சில்லி ஃப்ளேக்ஸு நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டை துருவி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் வத்தல் பொடி வேணால் போட்டுக்கலாம். மரிச்சினிக்கிழங்கு உப்புமா தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு மிளகுச்சாறு. கேரளாவில் இந்த மாதிரி கிழங்கு உப்புமாவுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறது ரொம்ப விசேஷம். நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.